அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது தாவீதுடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமான ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலைகள் தாவீதுக்கு வந்தது. இவ்வளோ பயங்கரமான பிரச்சனைகளின் வழியாக எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவனுடைய ஆரம்பமே பாருங்களேன், தாய் தகப்பனால் மறக்கப்பட்ட, அவன் புறம்பே தள்ளப்பட்ட, வனாந்தரத்தில் அனுப்பிவிடப்பட்ட, ஒரு கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்பிவிடப்பட்ட ஒரு மகன்தான் தாவீது. அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், அவனுடைய நாட்கள் எல்லாம் வனாந்தரத்திலே கழிந்தது. ஒரு சின்ன காரியத்திற்கு கூட அவனை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது கூட அன்றைக்கு தாவீது அழைக்கப்படவில்லை. அந்த விருந்துக்கு, அந்த பலி செலுத்துகிற விருந்துக்கு தாவீது அழைக்கப்படவில்லை. அநேகருக்கு முன்பாக ஒரு 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 கேவலமான ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் நிந்திக்கிற அளவுக்கு, மற்றவர்களுடைய அவமானங்கள், ஏராளமான பயங்கரமான சூழ்நிலைகளின் வழியாகத்தான் தாவீது கடந்து வந்தான். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் கூட பாருங்களேன், அபிஷேகம் பண்ணின பிறகு கூட அவனுடைய குடும்பத்தார்கள் அவனை அங்கீகரிக்கலை. திரும்பவும் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்படி தான் அவனை அனுப்பிவிட்டார்கள். அன்றைக்கு அந்த யுத்த களத்துக்கு அனுப்பும்போது தகப்பன் அனுப்புகிறார், அவனுடைய சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரித்து விட்டு வர சொல்லும்படி. அந்த நாளில் கர்த்தர் செய்த பெரிய காரியம், அவனோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அன்றைக்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்திக்கும் போது இவனுக்குள் ஒரு வைராக்கியம் எழும்பி அன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தாலும் யாருமே அவனை அங்கீகரிக்கலை. சவுல் பார்க்கும்போது அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனை எப்படியாவது கொன்றணும், ஏன்னா ராஜ்யபாரம் தன்னுடைய பிள்ளைக்கு வராமல் அவனுக்கு போய்விடுமோ என்கிற ஒரு பயத்தில் அவனுக்கு விரோதியாகவே இருந்தான், சத்துருவாகவே இருந்தான். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும். ஆமேன். எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு. அன்றைக்கு சிக்லாகிலே எல்லாவற்றையும் இழந்து சத்துருக்களால் பிடிக்கப்பட்டு போகும்போது கூட இருந்தவர்கள் அவன் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிற, அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். அது மாதிரி அவனுக்கு விரோதமாய் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிற ஒரு கூட்டம். சவுல் எத்தனை ஆலோசனை, அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆலோசனைகள். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சொல்லுகிறான், நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆமே, நீரே தேவன். முதல் வசனத்துல பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான். நீரே என்னுடைய தேவன் என்று ஆண்டவரை பார்த்து சொன்னான். நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொன்னபடினால் கர்த்தர் அவனை விட்டாரா? இல்லை. அவனை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை எவ்வளவாய் உயர்த்தினார். அவரே சொல்லுகிறார், நீ போன எல்லா இடத்திலும் நான் உன் கூட இருந்து பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன், உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். இப்படிதான் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஒரே நம்பிக்கை, ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நானோ உங்களையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கை நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள், அவமானங்கள். ஆனாலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கும்போது ஒருபோது வெட்கப்பட்டு போக விடமாட்டீர் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, தாவீதுடைய வாழ்க்கையில நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்தீரப்பா, எத்தனை நன்மைகளை செய்தீரப்பா. ஆண்டவரே, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் அவன் உண்மையே நம்பி இருந்தபடினால் கர்த்தர் தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்தீரப்பா. எல்லாருக்கும் மேலான ஒரு பெரிய நாமத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கனமான ஒரு நாமத்தை நீர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல இன்றைக்கு யார் யாருடைய சமூகத்திலே ஆண்டவரே வேதனையோடு அப்பா அழுகையோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.